காத்து வருகின்றேன். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். நானோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் பெருமை பாராட்ட மாட்டேன். அவர் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புனித சிலுவை யோவானுடைய திருநாளை அன்னையாம் திருச்சபை நினைவு கூறுகின்றது. இவர் ஒரு குருவாக, மறைவல்லுநராக, தியான யோக வாழ்வுக்கான அடித்தளமிட்டவர்களிலே முதன்மையானவராக இருக்கின்றார். இவர்களுடைய ஆழமான இறை அனுபவம் அவர்களை புனிதப்படுத்தியது மட்டுமல்லாமல் அந்த நாட்களில் இருந்த திருச்சபையின் செயல்பாடுகளையும் புனிதப்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது. ஆகவே இவருடைய பரிந்துரையை நாங்கள் சிறப்பாக இன்றைய நாளிலே மன்றாடிக் கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாக மாற எங்களுடைய தௌதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தால் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம்மறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். இயேசுவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் இரவின் ஆட்சி அனைத்தும் நீக்கப்பட்டு உமொரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக வெளிப்படுத்துவதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது. மக்கள் மீது பஞ்சம் பெறச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரையில் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கு, தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், யாக்கோவின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுரை பாடலுக்கு பல்லவியாக, கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ராயேலின் நாயரே சபிசாயம், ஜோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருப்புகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும்.
உமது ஆற்றலை கலந்தரச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது விளக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு ககல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 திருவசனங்கள் 10 தொடக்கம் 13 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகின்றார்களே, அது எப்படி என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்து விட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இரண்டு விதமான மனிதர்களோடு நாங்கள் பயணம் செய்கின்றோம். ஒன்று, இறை அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தின்படி தங்களுடைய வாழ்வை நேரான முறையில் வழிநடத்துபவர்கள். இரண்டாவது வகையினர் இறை அனுபவத்தை பெற்றும் நம்பிக்கை இல்லாமல் தங்களுடைய வாழ்விலே பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள். இந்த முதலாவது மனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே இறை அனுபவத்தை பல மனிதர்களூடாக, இறைவனுடைய வார்த்தையினூடாக, குருக்களினூடாக பெற்றிருப்பார்கள். அந்த அனுபவத்தை தங்களுடைய வாழ்விலே பெற்று அதை வாழ்வாக்கி பிறருக்கும் பிறரோடு பகிர்ந்து வாழுகிற தன்மையிலே தங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வாழுவார்கள். ஆனால் இரண்டாவது வகையினர், ஆண்டவர் அவர்களையும் இரக்கத்தோடு பார்ப்பார். நிறைவான ஆசீர்வாதங்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய இறை வார்த்தையை கொடுத்து பல துன்பங்கள் அவர்களை சூழ்ந்தாலும் பல மனிதர்களூடாக தன்னுடைய உதவிகளை கொடுத்து அவர்களை வாழ்வித்து கொண்டிருப்பார். ஆனால் இன்னும் தாங்கள் நிறைவு அடையவில்லை என்று சொல்லி முணுமுணுத்தபடியே மனிதர்கள் வாழ்வார்கள். ஆம் பிரியமான சகோதரர்களே, இந்த இரண்டு விதமான வாழ்க்கை முறைகளுக்கு மத்தியிலும் நாங்கள்
ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்று வாழுகின்ற மனிதர்களாகவே நாங்கள் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்விலே நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இதன் அடிப்படையிலே தான் இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூர்கின்ற புனித சிலுவை யோவான், இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறை அனுபவத்தை பெற்று நம்பிக்கையில், இறைவன் மேல் கொண்ட நம்பிக்கையில் தளராமல் வாழ்ந்து வந்தவர். அப்போது இருந்த திருத்தந்தை யோவான் பவுல் இவரை இறை அனுபவத்தின் அரசர் என்று பட்டம் சூட்டி அழைத்தார். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அனுபவத்தை தான் பெற்றது மட்டுமல்லாமல் அந்த அனுபவத்தை வாழ்ந்து பிறரும் வாழ வேண்டும் என்கின்ற ஆவலோடு வாழ்ந்த ஒரு புனிதர். இவர் எழுதிய பற்றி எரியும் அன்பு என்கின்ற அந்த நூல் மிகப்பெரிய நூலாக, இறை மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிற நூலாக அமைந்ததை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு இந்த புனிதர் வழியாக நாங்கள் இறை அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்திலே நம்பி, அந்த அனுபவம் எங்களுடைய வாழ்வின் நன்மைக்காக என்பதை நாங்கள் உணர்ந்து வாழுகின்ற பொழுதுதான், அதை ஏற்று வாழுகிற பொழுதுதான் நாங்கள் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொண்ட மக்களாக நாங்கள் வாழ முடியும். ஆகவே ஆண்டவர் இயேசுவே எங்கள் வாழ்வின் மீட்பர் என்பதை உணர்ந்தவர்களாக, நம்பி ஏற்றுக்கொண்ட மக்களாக தொடர்ந்தும் அவர் வழியில் பயணிப்போம். ஆமேன். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று என்ற திருப்பாடலின் ஊடாக கடந்த நாள் முழுவதும் எம்மோடு இருந்து பயணித்து மீண்டும் புதியதொரு நாளை எமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றிகள் பல கூறி உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். தொடர்ந்தும் உமக்கு நன்றி உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாழ்ச்சியின் உறவிடமாகிய இறைவா, உமது திருமகனின் வருகைக்காக தயார் செய்ய திருமுழுக்கு யோவானின் வாழ்விலும் தாழ்ச்சியிலும் துணிவிலும் இரக்கமும் போன்ற நற்குணங்கள் கொண்டவராக வாழ்ந்தது போல நாமும் இத்தகைய நற்குணங்களில் வளர்ந்து வரவிருக்கும் இறைமகன் இயேசுவினை சந்தித்து எம் வாழ்வால் அவருக்கு சாட்சிகளாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக விளங்குகின்ற எம் இறைவா, பலதரப்பட்ட உடல் உள்ள நோய்களினால் பீடிக்கப்பட்டு வைத்தியர்களால் கைவிடப்பட்டு நாளாந்தம் துன்புறும் ஒவ்வொரு நோயாளர்களையும் நீரே பொறுப்படுத்து அவர்களை குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் நினைவு கூர்ந்து மக்கு நன்றி கூறுகின்றவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய வாழ்வுக்கு உம்முடைய அருளையும் ஆசிரியை நிறைவாக கொடுத்து உமக்கு வந்தவர்களாக அவர்கள் பயணிக்க நீரே அவர்களை ஆசீர்வதியும். உம்மிடமிருந்து பல்வேறு விதமான நன்மைகளை பெற்று உமக்கு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் இறைவா நீர் கருணையோடு கண்ணோக்கி அவர்களை தொடர்ந்து உம்முடைய அருளினாலே நிரப்பியருளும். இறந்து போன உறவுகளுக்காக மன்றாடுகின்றோம். குறிப்பாக இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் பெயர் சொல்லி சபிக்கின்ற இறந்த உறவுகளுக்கு நிலைவாழ்வழி தருளும். அவர்களுக்கு உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தை பொழிந்தவர்களை தூய்மைப்படுத்தி உம்முடைய இன்ப சன்னிதானத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். என்னும் இறக்கின்றவருடைய பிரிவினாலே தீர்வுண்ட ஒருவரையும் நிறைவாக ஆறுதல் படுத்தியருளும். என அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் இயற்கையினாலே எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி. இந்த இயற்கை மழையினாலே நாங்கள் பெறுகின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்ற அதே வேளையிலே இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்குள்ளாகின்ற ஒவ்வொருவரையும் கனிவோடு கண்ணோக்கும் ஆண்டவரே. என்னும் அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களிலே பல்வேறு விதமான தொற்று நோய்கள், காய்ச்சல்கள் பரவுகின்றன. இந்த தொற்று நோய்களிலிருந்து எங்களையும் எங்கள் சார்ந்தவர்களையும் பாதுகாத்து கொள்ளும். இந்த தொற்று நோய்கள் வேகமாக பரவாதிருக்க அதற்குரிய வழிவகைகளை நீர் எல்லோருக்கும் கற்றுக்கொடும் ஆண்டவரே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன். புலரும் பொழுதின் ஏக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள். இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள். தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றிட உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தாம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க உமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்திய வெண்கண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதரலை புலையிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித சிலுவை யோவான், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து கொண்டாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப்படுக, மது ஆட்சி வருக, மது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளித்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. காண வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில்
நீர் உவந்தளித்த நம்பிக்கையையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோம். இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கேற்ப அளிக்க கைமாறு என்னிடம் உள்ளது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம். அதனால் எங்கள் குற்றங்களில் இருந்து விடுவித்து அருட்கொடைகளை வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்ம எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னான் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தான் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. அம்மா, நான் உள் பிள்ளை, தொல்லை நீ இல்லை. உன் திருவடி அமர்வது போதும் அம்மா, திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உன் அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.